Hallelujah. Praise thy holy name. இந்த நல்ல காலவளைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து, நேற்று இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து, இந்த அதிகால வேளையிலே தேவன் நம்மை துதிக்க ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி ஒவ்வொரு நாளும் பாராட்டின தயவு, இரக்கம், கிருபைகள் எல்லாவற்றுக்காக எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும். அந்த காலவெளியிலே தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தருகிறார், ஊழியர்களுக்கு தருகிறார், பெற்றுக்கொள்வாரே. இந்த காலவெளியிலே நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தீர்மானம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரே தேசத்தின் எழுப்புதலுக்காக, குடும்பங்களுக்காக இப்படி ஜெபிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. இந்த காலவெளியிலே இயேசுவின் நாமத்தில் அப்படி நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியிலே தேவனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். பாதுகாப்பார், நெருக்கடியில் பதில் தருவார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய தேவன் பாதுகாக்கிற, பதில் தருகிற தேவன்.
இந்த நல்ல கால வேளையிலே கைவிடாத தேவன். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71. நாம் அந்த சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொண்டால், அந்த சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதம், ஒரு ஜெபமாகிய பாடலாகிய ஒரு சங்கீதம். அங்கே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்கிறேன். இந்த 71ஆம் சங்கீதத்திலே 7 விதமான வேண்டுதல்கள், தாவீதின் 7 விண்ணப்பங்கள் என்று சொல்லலாம், 7 petitions. பிறகு தாவீதின் 7 தீர்மானங்கள். நம்முடைய ஜபத்தில் நம்ம தீர்மானம், நம்ம ஜபம், நம்ம ஆண்டவரோடு பேசுறது நம்ம வாழ்க்கையில் அது நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இங்கே தாவீதினுடைய 7 விண்ணப்பங்கள் என்ன? 7 petitions. 1, நான் வெட்கம் அடையாதபடி செய்யும், verse 1. 2வது வசனத்தில் அவருடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? என்னை ரட்சியும் என்று கேட்கிறார். நாம் கூட அன்னிடத்தில் வேதத்தின்படி ஜெபிக்கும் போது இந்த ஜபத்திற்கு வல்லமை உண்டு. ஆண்டவரே என்னை வெட்கமடையாதபடி செய்யும் என்று தாவீது ஜெபிக்கிறான். தேவன் செய்தார். என்னை ரட்சியும் என்று ஜெபித்ததை பார்க்கின்றோம். பிறகு 4வது வசனத்தில் அடுத்தது என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறார். என்னை தப்புவியும், டெலிவர் மீ, இதான் அவருடைய ஜெபமே, என்னை தப்புவியும். பிறகு 8வது வசனத்தில் என் வாய் துதியினால் நிறைந்திருப்பதாக, நம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கணும், வேறு பிரச்சனைகளால் என் நாவு நிறைந்து விடக்கூடாது. பிறகு 9வது வசனத்தில் என்னை கைவிடாமல் இருக்கும். பாருங்கள் என்ன விண்ணப்பம், அருமையான இந்த தாவீதின் விண்ணப்பம். இந்த காலவெளியை கூட கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த காலையில் வெட்கமடையாதபடி செய்யும், எங்களை ஸ்தோத்திரம், எங்களை ரட்சியும், என்னை ரட்சியும், குடும்பத்தை ரட்சியும், ஒன்றாவது என்னை தப்புவியும், எங்களை தப்புவியும், எங்கள் குடும்பங்களை தப்புவியும், தீமைகளுக்கு தப்புவியும், என் வாய் துதியினால் நிறைந்திருப்பதால். பிறகு எங்களை கைவிடாமல் கைவிடாமல். பிறகு 12வது வசனத்தில் 2 காரியங்களை கேட்கிறார். 1, நீ எனக்கு தூரமாகாதேயும், do not go far away from me. பாருங்கள் தாவீதினுடைய விண்ணப்பம், தூரமாகாதே. நாம் இந்த காலவெளியில் ஜெபிப்போமா? ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கோ எங்கள் திருச்சபைக்கோ எங்கள் வாழ்க்கைக்கு நீ தூரமாகி விடாதேயோ, நீ எங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும், உடைய பிரசன்னம். 7வது எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு சகாயம் பண்ணும். ஆங்கிலத்தில் ஹெல்ப் மீ என்று எல்லாரும் 7 பெட்டிஷன்ஸ் சொல்லி இந்த காலவெளி ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆண்டவரே வெட்கமடையாதபடி செய்யும், ரட்சியும், தப்புவியும். ஓ அல்லேலூயா. என் வாய் துதியினால் நிறைந்திருப்பதாக, என்னை கைவிடாமல், எனக்கு தூரமாகாதையும், எனக்கு சகாயம் பண்ணும். இப்படி தேவனை நோக்கி ஜெபித்து விட்டு 7 decisions, 7 வித தீர்மானம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். நாமும் கூட இந்த காலவெளியில் தீர்மானத்தோடு கர்த்தரை துதிக்கும் போது, முதல் தீர்மானம் 14வது வசனத்தில் நான் உம்மை துதிப்பேன். இது ஒரு நல்ல தீர்மானம். ஐ வில் பிரைஸ் யூ. நம்முடைய வாழ்க்கையில் கூட தீர்மானத்தோடு துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய துதியை கவனிக்கிறார். 2வது நடப்பேன் என்று அங்கே ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். நான் நடப்பேன், நம்முடைய வல்லமையை முன்னிட்டு தான் நடப்பேன், வேறு எதுலேயும் நான் நடக்க மாட்டேன், நம்முடைய வழியிலே நான் நடப்பேன். பிறகு 3வது ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, அதை 16வது வசனத்திலேயே நான் மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டுவேன், உம்மை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், உம்முடைய நீதியை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். 17வது வசனத்திலே உம்மை அறிவிப்பேன். ஐ வில் டிக்ளேர் யூ, ஐ வில் டிக்ளேர் யுவர் பிரைசஸ், ஐ வில் டிக்ளேர் யுவர் வண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் என்று சொல்கிறார். அறிவிப்பேன். 22வது வசனத்திலே சத்தியத்தை பற்றிக்கொள்வேன். ஐ ஹோல்ட் ஆன் டு த ட்ரூத், தை வேர்ட். உடைய வார்த்தையை நான் பற்றிக்கொள்வேன், சத்தியத்தை பற்றிக்கொள்வேன் என்ற அருமையான தீர்மானம். ஆமென். பிறகு 23வது வசனத்தில் கம்பீரித்து மகிழ்வேன். நீ மீட்டுக்கொண்ட அந்த உதடு, அதை வைத்து கம்பீரித்து நான் மகிழ்வேன். காலமே எழுதுமை துதிப்பேன், எப்பொழுதுமை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்ல. 24வது வசனம் 7வது அவருடைய டிசிஷன் என்ன அப்படின்னா, உம்முடைய நீதியை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா.
நாம கரைகளை அசைத்து யார் யார் இந்த தீர்மானத்தோடு துதிக்க முடிந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது நாம் யாரும் இணைந்து துதிப்போமா? உண்மை துதிப்பேன் ஆண்டவரை, துதிப்பேன். ரெண்டாவது, உங்களுடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உண்மையே நான் மேன்மை பாராட்டுவேன். உண்மை நான் அறிவிப்பேன். உம்முடைய அதிசயங்களை அறிவிப்பேன். உம்முடைய கிருபைகளை அறிவிப்பேன். உம்முடைய சத்தியத்தையே பற்றி கொள்வேன். ஹல்லேலூயா. பிறகு கம்பீரித்து நான் மகிழ்வேன். வீணான கவலை, வீணான பாரங்களோடு இருக்க மாட்டேன். கர்த்தரதை செய்யவில்லை என்று இருக்க மாட்டேன். பிறகு உம்முடைய நீதியை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. இப்படி ஜெபித்து விண்ணப்பித்த தாவீதுக்கு தேவன் செய்த காரியங்கள் அநேக காரியங்கள், எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை. ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் சுட்டி காண்பிக்கிறேன். 19வது வசனத்தில் சொல்லுகிறார், பெரிய காரியங்கள் பெரிதானவைகளை செய்தீர். ஆமே. ஆண்டவர் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது பெரிதானவைகளை செய்கிறார். பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறாரா? அப்போ துதிக்க 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 தீர்மானம் பண்ண என்னுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் விளங்கி கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு அற்புதம் நடந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சாபம் நம்மை விட்டு நீங்கி கொண்டே இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறார். மகிமையான காரியங்களை செய்கிறார். அடைக்கலமானவராய் நமக்கு அவர் மாறுகிறார். ஆலோசனை தருகிறார். வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த காலவேளையிலே நான் இப்பொழுது இந்த துதியை சொல்ல 7 விண்ணப்பங்களையும் 7 துதிகளையும் எடுத்து ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லா காரங்களை ஸ்தோத்திரம் பண்ண முதலாவது வெட்கமடையாதபடி செய்யும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என்னை வெட்கமடையாதபடி செய்யும். வெட்கப்படாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். வெட்கப்படாதபடி இருக்கும்படி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. வெட்கமடையாதபடி செய்யும். ரட்சியும் தப்புவியும். என் வாயுமுடைய நீதினால் நிறைந்திருப்பதாக. இதை கைவிடாமல் எனக்கு தூரமாகாதேயும். எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். சகாயம் பண்ணும். தீர்மானம், டிசிஷன்ஸ். உண்மை நான் துதிப்பேன். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இந்த காலவெளியில் குடும்பமாய் துதிப்போம், சபையாய் துதிப்போம், அதிகாலையில் துதிப்போம். ஆமே. எல்லா நேரமும் துதிப்போம். உம்முடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன். உண்மையே மேன்மை பாராட்டுவேன். உண்மையை அறிவிப்பேன். சத்தியத்தை பற்றி கொள்வேன். எம்பீரித்து மகிழ்வேன். நீதியை கொண்டாடுவேன். இதுதான் காலை ஜபம். அதிகாலையில் இப்படி தேவனுடைய மகத்துவங்களை டெக்ளேர் பண்ணும்போது எல்லா அந்த காரணங்கள் அப்படின்னு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்போம். இன்றைக்கு ஒரு விடுதலை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு மகிமையை நாம் பார்க்க போகிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வருவாராக. குடும்பங்களை விலக்கி கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமே. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீணாக யார் எந்த சாபம் நமக்கு விரோதமாய் சொல்லியிருந்தாலும் வந்து பலிக்காமல் போவதாக. தடைபெற்ற ஆசீர்வாதங்கள் வந்து சேர்வதாக. வாங்க தடைகள், வீடுகளை கட்ட தடைகள், திருமண தடைகள், வேலை தடைகள், பொருளாதார தடைகள், தடைகளை உடைத்து மகத்துவமுள்ள தேவன், மாறாத தேவன் நீர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர். இப்பொழுது அதை செய்து முடிக்கப் போவதற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் யாராவது பலவீனமாக எங்க இருந்தாலும் கர்த்தர்களை தொடுவீராக. வேலைக்கு காரியங்களுக்கு ஆயத்தமாக கர்த்தர் பலப்படுத்துவீராக. எந்த காரியத்துக்காக திட்டமிட்டு செய்கிற காரியங்களில் கூட இருக்கிறாங்க. முயற்சிகள் இதெல்லாம் ஆசிரியரையும் பள்ளிக்கூட போகும்போது வரும்போது
நண்பர்கள் எல்லாருக்காக அமை துதிக்கிறோம். இந்த காலநிலையிலே ஆமே நாங்களுமே துதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை முன்னிட்டு நடப்போம், மேன்மை பாராட்டுவோம், உண்மையை அறிவிப்போம், சத்தியத்தை பற்றிக்கொள்வோம் என்று இந்த காலநிலையிலே எங்கள் தீர்மானங்களை அறிக்கை செய்கிறோம். கம்பீரித்து மகிழ்வோம், நீதியவே கொண்டாடுவோம். நாங்கள் வெட்கமடையாதபடி செய்யும், எங்களை ரட்சியும், தப்புவியும். ஆண்டவர், எங்கள் வாய்மொழிய துதியினால் நிறைந்திருப்பதாக கைவிடாத தூரமாகாதேயும் சகாயம். இந்த காலவழியை நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அப்படி உம்முடைய வல்லமையை நீர் விளங்க செய்கிறதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் கலங்கின நேரம், போராட்டங்கள் எல்லாம் எங்களை பலப்படுத்தினீரே. இன்று காலை உடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும், உடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். சில நிமிடங்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து ஒரு பல்லவியை பாடி கலங்கின நேரங்களிலெல்லாம் கை தூக்கி எடுத்தீரே, எங்களை தள்ளாமல் பாதுகாத்தீரே என்று ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? நல்ல காலவளைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் தான் நம்பிக்கை. உம்மை நம்பியவர்களுக்கு வேறு துணை இல்லை. இந்த காலவளையிலே கொஞ்ச நேரமே ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இணைந்தவுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியர்கள், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ரட்சியும் தப்பையும் வழி நடத்தும். நாங்கள் உண்மையே துதிப்போம் என்ற இந்த காலங்களில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஆங்காங்கே எடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகள், விதவைகளை பலப்படுத்தும். தாய் தப்பனாலை ஆசீர்வதி. ஊழியர் குடும்பங்களை பலப்படுத்தும். எல்லாரோடும் இருக்கிறது இருப்பதாக ஒருவரை கைவிடாது, தூக்கி நிறுத்தும், தாங்கி பிடித்து வழி நடத்தும். உமக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் ஏற்படும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.